இன்றைக்கி நம்ம ஒரு சாம்பார் சாதம் ரேசன் பச்சரிசி, ரேசன் பருப்பு, ரேசன் பாமாயில் எல்லாம் ரேசன் ஜாமாவை வச்சு செய்ய போகிறோம். 1 டம்ளர் பச்சரிசி, அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, ரேசன் துவரம்பருப்பு தான் இது. அதை 2ஐயும் கழுவி நல்லா ஊற போட்டுருவோம். இப்போ ரேசன் பாமாயில் தான் ஊற்றிருக்கேன். இதை குக்கரில் 1 பாட்டாக செய்ய போகிறோம். இந்த எண்ணெய் சூடானோடனே ஜீரகம், கடுகு, வெந்தயம் ரொம்ப குறைச்சலாம். ஒரு 10 வெந்தயத்துக்கிட்ட வாசத்துக்காக போடுங்க. இது நல்லா பொரியட்டும். நல்லா கடுகு, ஜீரகம், வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு பெருங்காயம் இதை போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் தூளாக இருந்தாலும் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதங்கினோடனே நம்ம இப்போ தக்காளி போட்டுக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்கினோடனே பூண்டெல்லாம் இந்த தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா வதங்கினதான் தக்காளியோட ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கும். இப்போ நமக்கு இந்த சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன உங்கள்கிட்ட காய்கறி இருக்கும், இதில் வாரத்தில் கடைசி நாள் மிச்சமாக இருக்கிற காய்கறிகளை வச்சு இந்த சாம்பார் சாதம் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று இருக்கிற காய்கறிங்க எல்லாத்தையும் இப்போ நறுக்கி போட்டிருக்கேன். நான் சவு, கேரட்டு எல்லாம் போட்டிருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. உங்கள்கிட்ட சாம்பார் தூளாக இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை மிளகாத்தூள், மல்லித்தூள் தனித்தனியாக இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் மட்டுமே போட்டு இதில் செய்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை இதில் போட்டுருவோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் போட்டு ஊற்றிக்கிங்க. நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசினா 1க்கு 3 ஊற்றிக்கலாம். இது ரேசன் பச்சரிசிங்கிறதுனால 1க்கு 2 ஊற்றுங்க. சாம்பார் சாதம் கொஞ்சம் குறைவாக வேணுங்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த 1/2 டம்ளர் தண்ணியில் 1க்கு 2 ஊற்றிட்டு அந்த 1/2 டம்ளர் தண்ணியில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி அதில் ஊற்றுறேன். அப்போ தான் சாம்பார் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். விசில் ஸ்டீம் போயிட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்குவோம். சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் லாஸ்ட்டாக வேணால் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி இறக்கிடுங்க. இப்போ நெய் ஊற்றி கிளறி விட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா திக்காக நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சுருங்க. ரொம்ப லேட்டாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்து செஞ்சுக்குங்க. சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரேசன் பருப்பு, ரேசன் பச்சரிசி, ரேசன் பருப்பில் செஞ்ச சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.